Hi students, welcome to Mahi Maths. 10ஆம் வகுப்புல பயிற்சி 2.7ல 12வது சம் பார்க்கலாம். A, B, C என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள் மற்றும் x, y, z என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 3 அடுத்தடுத்த உறுப்புகள் எனில் x power b minus c into y power c minus a into z power a minus b is equal to 1 என நிறுவுக. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஷின். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, a, b, c என்பன கூட்டுத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். அடுத்தடுத்த 3 உறுப்புகள் இல்லையா? இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a, b, c equal to a plus d. கூட்டுத்தொடர் வரிசைனா இப்படி தானே எழுதுவோம். a plus 2d இப்படி எழுதலாமா? இது a, b, c முறையே a plus d, a plus 2d அப்படின்னு எழுதலாம். அப்போ a ஓட வேல்யூ ஏவா, b ஓட வேல்யூ a plus d, c ஓட வேல்யூ a plus 2d. சரிங்களா? அடுத்து பெருக்குத்தொடர் வரிசையில் x, y, z என்பன பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் இல்லையா? ஸோ therefore x, y எப்படி எழுதலாம்? x, y, z is equal to x, r, x r square இப்படி தானே அமையும். ஸோ x is equal to x, y is equal to x into r, z is equal to x r square இப்படின்னு இருக்கும். நம்ம நிரூபிக்க வேண்டியது என்ன? அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் நிரூபிக்க வேண்டிய அந்த சமன்பாடு எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, x power b minus c into y power c minus a into z power a minus b is equal to 1. இதை தான் பார்க்கணும். சரிங்களா? இதை தான் பார்க்க போகிறோம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1, 2ஐ மூணில் பிரதியிட. இப்போ சமன்பாடு 3 தானே? ஸோ இதில் பிரதியிட போகிறோம். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பவர் b மைனஸ் சி. பியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பியோட வேல்யூ a ப்ளஸ் டியா? பியோட வேல்யூ வந்து நமக்கு a ப்ளஸ் டி மைனஸ் சி. சியோட வேல்யூ a ப்ளஸ் 2d இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னது? ஒய் வேல்யூ எக்ஸ் இன்ட்டு ஆர். ஒய்யோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு ஆரா? ஆர் பவரில் என்ன கொடுத்துருக்காங்க? சி மைனஸ் ஏ பவர் சி மைனஸ் ஏனா சியோட வேல்யூ a ப்ளஸ் 2d மைனஸ் சி மைனஸ் ஏ இல்லையா? ஏவோட வேல்யூ ஏ இன்ட்டு இசட்டோட வேல்யூ எக்ஸு ஆர் ஸ்கொயர் பவர் ஏவோட வேல்யூ ஏ மைனஸ் ஏ மைனஸ் பி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டி. சரிங்களா? அப்படியே உள்ளே கொண்டு போகிற வேல்யூ எல்லாத்தையுமே பாருங்கள், எக்ஸு பவர் ஏ ப்ளஸ் டியா மைனஸ் ஏ மைனஸ் 2d இதாக இருக்குது இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஆர் பவரில் பாருங்கள், இங்கே ஒரு ஏ ப்ளஸ் 2d மைனஸ் ஏ, இந்த மைனஸும் உள்ளே கொண்டு போகிறோம் அவ்வளோதான், இன்ட்டு எக்ஸு ஆர் ஸ்கொயர் பவர் ஏ மைனஸ் டி. பாருங்கள், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே இருக்கும் எக்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள், பவரில் இங்கே டி இருக்குது, ப்ளஸ் டி இருக்குது, இங்கே மைனஸ் 2d. ஸோ மைனஸ் டி இன்ட்டு ஒய். ஒய்யோட வேல்யூ பாருங்கள், எக்ஸு ஆறு ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும், 2dன்னு இருக்கா, இன்ட்டு எக்ஸு ஆர் ஸ்கொயர் இருக்கா பவர், இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு மைனஸ் டி தான் இருக்குது. ஸோ பவரில் மைனஸ் இருந்தால் டிவைடட் பையில் எழுதலாமா? ஈக்குவல் டு 1/(x
எக்ஸ் பவர் டி அப்படின்னு எழுதலாமா? இதை பவரில் மைனஸ் தானே இருக்குது, ஸோ எக்ஸ் பவர் டி இன்ட்டு இது எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு ஆர் பவர் 2d அப்படின்னு எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் 2dனா ஹோல் பவரில் தான் வந்துடும். அடுத்தது இதுவும் பவரில் மைனஸ் இருக்குது, அப்போ 1/x பவர் அப்படியே பவர்ஸை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு பவர் டி இன்ட்டு ஆர் பவர் இங்கே ஒரு 2 இருக்குது இந்த டி. சரிங்களா? இப்போ இதை டிவைட் பண்ணி போடலாமா? 1/x பவர் டி இன்ட்டு எக்ஸ் பவர் 2d இன்ட்டு ஆர் பவர் 2d இன்ட்டு 1/x பவர் d இன்ட்டு ஆர் பவர் 2d. அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். இந்த எக்ஸ் பவர் டி இங்கே ஒரு எக்ஸ் பவர் டி, எக்ஸ் பவர் 2d கேன்சல் ஆகிடுமா? இங்கே ஒரு ஆர் பவர் 2d இங்கே ஆர் பவர் 2d கேன்சல் ஆகிடும். அப்போ வேல்யூ என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. ஸோ ஃபைனல் என்னதான் இஸ் ஈக்குவல் டு நிரூபிக்கப்பட்டது. 1 தான் நிரூபி பண்ணி சொல்லிட்டாங்க, நிரூபிக்கப்பட்டதுன்னு நினைக்கலாம். இதோட எக்ஸசைஸ் நம்பர் 2.7 நம்ம கம்ப்ளீட் பண்ணாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் 2.8 பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.